சிவா சிந்து கிட்ட நேத்து கடன்லாம் முடிச்சிட்டியா சிந்து அப்படின்னு கேக்குறாங்க. முடிச்சிட்டேன் டாக்டரே எதுக்கு கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கேக்குறாங்க. உடனேவும் நானும் அங்க வந்திருந்தேன். நானும் நீ நேர்த்தி கடன் பண்றதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க. என்ன சொல்ற டாக்டரே நீ அங்க வந்திருந்தியா அப்படிங்கிறாங்க. எதுக்கு சிந்து இவ்வளவு கடுமையான நேர்த்தி கடன் எல்லாம் பண்ற? ஏன் சிந்து இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேக்குறாங்க. உடனே சிந்து இருந்துகிட்டு இதுல என்ன கடுமையானது இருக்கு டாக்டரே, அதெல்லாம் சாதாரண விஷயம் தானே அப்படிங்கிறாங்க. தரையில சாப்பாடு போட்டு சாப்பிடுறது சாதாரண விஷயமா, அதுல எவ்வளவு கிருமி எல்லாம் இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. உனக்காக நான் எதையும் செய்வேன் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொன்னோம். சிவா மனசுல நினைச்சு பாக்குறாங்க, நீ எனக்காக எதனாலும் செய்வேன்னு சொல்ற, ஆனா நான் நேசிச்சவன் எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே டாக்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நீ எதுக்கு கோவிலுக்கு வந்த அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அதாவது அன்னைக்கு உன்னை கோர்ட்ல அசிங்கப்படுத்தினாரே ஒரு லாயர், அவரை நான் கோவில வச்சு பார்த்தேன். அவர் யாரையோ சந்திக்கிற மாதிரி தெரிஞ்சு, அதனாலதான் யார்கிட்ட போயிட்டு பேசுறாருன்னு பார்த்தேன். அங்கதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் எனக்கு காத்திருந்துச்சு. வேற யாரும் இல்ல, அது ஸ்னேகா தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க. ஒண்ணு ஸ்னேகாவா ஸ்னேகாவா இதெல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கேக்குறாங்க. ஆமா சிந்து, ஸ்னேகா தான் அந்த அரவிந்த ஏற்பாடு பண்ணி அரவிந்த வச்சு பொய் சொல்லியிருக்கா. அதுக்கெல்லாம் காரணம் ஸ்னேகா தான் அப்படின்னு தெரிஞ்சவொடனே எனக்கு செம கோவம் ஆயிடுச்சு. அவ ஏன் இவ்வளவு மிருகத்தனமா மோசமா நடந்துக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிவா ரொம்ப கோவப்படுறாங்க. உடனே சிந்து இருந்துட்டு, ஸ்னேகாவுக்கு நீ கிடைக்கலன்னு சொல்லி வருத்தமா இருக்கும், அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாங்க, நீ அதை நினைச்சு வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி சிவாவுக்கு சிந்து ஆறுதல் சொல்றாங்க. நீ மட்டும் ஏன் சிந்து இப்படி இருக்கிற, எல்லார் மேலயும் அன்பா இருக்க, யார் மேலயும் உனக்கு கோவம் வரதா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு எதுக்கு டாக்டர் கோவம் வரணும், எனக்கு யார் மேலயும் கோவமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சிவா சிந்து ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.